கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முப்பரப்பு தோன்றி விழ நதி வரும் முன் மணல் தரும் முன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளே, நீங்கள் எங்களை வாழ்த்துவதும் நாங்கள் உங்களை வணங்குவதும் அன்னை மகற்கிடையே பேரழகாம். ஒன் புகழ் சேர் தாய் குலத்தின் தமிழ் புலவே வாழியதோ. அனைவருக்கும் வணக்கம். இங்கு ஒரு சிலரை மட்டும்தான் எனக்கு தெரியும். நிறைய முகங்கள் எனக்கு அறியாத முகங்கள் தான். ஆயினும் தமிழால் இணைவோம் என்ற ஒற்றை சொல்லால் அரங்கமர் வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அகம்தான் எனக்கு முக்கியம், முகம் அல்ல. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த களம் எனக்கு புதிது. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு இது முதல் முறை. இங்கே வந்த உடனே நான் முதல்ல அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், அந்த நிறம், அதுக்கப்புறம் அந்த பாரதியுடைய படம். நிறமும் ரொம்ப புதுமையான நிறம், கிடைக்காத நிறம். இந்த நிறத்தை பற்றியே ஒரு வரலாறு இருக்குது, எல்லோரும் வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாரதியோட முகத்தில் பொட்டு இல்லாமல் வைத்திருக்கிற படம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டுறதா இருந்தது. அந்த வகையில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். ரொம்ப மகிழ்ச்சி. உள்ளபடியே இன்று அமாவாசைனால் பொட்டு இல்லையா, மகிழ்ச்சி. ஏதுவாகினாலும் பரவாயில்லை. முதலாவதாக கத்திரிப்பூ நிறத்தில் பூக்கும் உயிர், அதுக்கப்புறம் சிற்றலை மீதமர் தும்பி, இது 2 நூல்களை பற்றின அறிமுகத்தை உங்கள்கிட்ட நான் தரணும். அதற்கு முன்னாடி கவிதையும் நானும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, கவிதைக்கும் எனக்குமான தொடர்பு அப்படின்னா ஒரு வெகு தூரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் ஒரு கவிதை நூலை கூட முழுமையாக வாசித்ததில்லை. ஆமாம், இது முழுக்க உண்மை. பூபாலன் ஐயாவுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, பூபாலன் ஐயா ஒரு முறை சுடர்விழி அவர்கள் 2 பேருமே எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க. அப்போது ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. அந்த கருத்தரங்கம் முடிவில் நான் அவர்கிட்ட சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, நானும் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன், அதனாலோ என்னவோ தெரியவில்லை, ஒரு நாளும் ஒருபோதும் எனக்கு ஒரு கவிஞருடைய முழு நூலை வாசிப்பதற்கான தைரியம் பிறந்ததில்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த கவிதை நூலை வாசிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க நம்ம மனசில் ஒட்டிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வரிகள் நம்மக்கிட்ட ஒட்டிக்கும், அவங்களுடைய கற்பனை நமக்குள்ளே ஒட்டிக்கும். அந்த கற்பனையும் அந்த நடையும் எங்கே நம்மளுடைய கவிதைகளில் பிரதிபலிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐயம். அதனால் எந்த கவிதை நூலையுமே நான் வாசித்ததே இல்லை. அப்போ அவர் சொல்லிட்டு போனார், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு எழுத்து நடை இருக்குல்ல, அது என்றைக்குமே மாறாது, அதனால் தைரியமாக நீங்கள் கவிதை நூல்களை வாசிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமும் கூட நான் வாசிக்காமல் தான் இருந்தேன். சென்ற வாரம் தான் இந்த புத்தகங்கள் 2ஐயும் என்னோடய கையில் கொடுத்து, பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் இந்த நூல் அறிமுகத்தை நீங்கள் பேசுகிறீங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு கையில் புத்தகத்தை திணித்து விட்டு சென்று விட்டார். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். இல்லை என்றால் இப்படி அற்புதமான ஒரு கவிதை நூல்களை வாசிப்பதன் மூலம் கிடைத்த பலனை நான் பெறாமல் போயிருப்பேன் அப்படின்றது தான் உண்மை. ரொம்ப நன்றி பூபாலன் ஐயா. அடுத்ததாக இந்த இலக்கிய வட்டங்களில் பேசுகிறதுக்கு முதல்ல முத்துலு நிலவன் ஐயா அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய நூலை தான் நான் முதல்ல அறிமுகம் செய்து வைத்து பேசினேன். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அவர் இருக்கக்கூடிய அதே அவையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உள்ளபடியே அகம் மகிழ்கிறது. அடுத்ததாக இப்போ நூலுக்குள்ளே போயிடலாம். நம்ம பேராசிரியர் அப்படின்றதுனாலையோ என்னவோ தெரியவில்லை, முதல்ல ஒரு கவிதை நூலை எப்படி அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்றதுல எனக்கு முதல் சிக்கல் இருந்தது. கவிதைகளை சொல்லி அறிமுகம் செய்யணும் அப்படின்னா நிறைய கவிதைகள் முக்கியமான கவிதைகளாக எனக்கு படுது. எந்த கவிதையை அவையில் சொல்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக எனக்கு மாறினது. ரெண்டாவது, இதில் நிறைய சொல் தேடல் அப்படின்றது ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்குது. இப்படியெல்லாம் சொற்களை கட்ட முடியுமா அப்படின்றது ஒரு பெரும் வியப்புக்குரியதாக நான் ரேவதி மேமை பார்க்குறேன். அதே நேரத்தில் நம்ம ஆய்வு நோக்கில் தான் ஒரு நூலை பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ ஆய்வு நோக்கத்தில் பார்க்கும்போது இதில் சொற்களை நான் பற்றி பேசணுமா, பொருளை பற்றி பேசணுமா, இல்லை அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன வகைப்பாடில் இதை எழுதியிருப்பாங்க அப்படியெல்லாம் நான் ரேவதி மேம் கூட கற்பனையிலே பேசிகிட்டு இருந்தேன். இந்த நூல் வாசித்து முடிக்கும் வரைக்கும் ரேவதி மேம் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு தான் பேசினேன், படித்தேன். இந்த கவிதை நூல்கள் பற்றி சில வரிகளை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கவிதை எழுதுவதற்கு அவருக்கு ஆதாரமாக இருப்பது என்னவென்றால், அவர் கண்ணில் பட்டதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். நாம் கண்ணில் பட்டதையெல்லாம் பார்த்திருக்கிறோம், அவர் ஆழ்ந்து பார்த்திருக்கிறார். அந்த ஆழ்வுணர்வு மனதோடு உறவாடி இருக்கிறது. ஆனால் உறவாடலின் முகிழ்தல் தான் இந்த கவிதைகளாக இந்த ஏட்டினில் தவழ்ந்திருக்கிறது. 2 நூல்களுமே அப்படி தான். இதில் சிற்றலை மீதமர் தும்பி அப்படின்ற இந்த நூல்
ரொம்ப ரொம்ப குறுகிய பாக்கள். எல்லா பாக்களையுமே நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப குட்டி 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 குட்டியாக தான் இருக்கும். ஒரு மணி நேரம் இந்த புத்தகத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா வாசித்து முடித்து விடலாம். 1 மணி நேரம் கடந்தாலும் இந்த கவிதைகள் உங்கள் மனதை விட்டு அகலவே அகலாது. அதுதான் கவிஞருடைய வெற்றி. அப்படி குட்டி குட்டி வரிகள் தான், குட்டி குட்டி கவிதைகள் தான். ஆனால் அது எந்த இடத்துலையுமே உங்களுடைய மனதை விட்டு போகாத அளவுக்கு இடம்பெறக்கூடியதாக கவிதைகள் எழுதியிருப்பார். அதில் சில வரிகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீயாக திறக்கும் வரை திறக்கப் போவதில்லை தாளிடப்பட்டவை. நீயாக திறக்கும் வரை திறக்கப்பட போவதில்லை தாளிடப்பட்டவை. இது அதிகபட்சமான உளவியல் சிந்தனையாக நான் பார்க்கின்றேன். நீங்களாம் உங்களை திறந்து கொண்டு வெளியில் வரும் வரை உங்களை யாருனாலும் வெளியில் கொண்டே வர முடியாது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி துளிரோ சருகோ ஒன்றெனவே கொண்டாடி மகிழும் பிள்ளை மனம் இந்த பச்சை மண்ணிற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையோட விதி இதுதான். இயற்கை இந்த மண் மீது எது உதிர்ந்து விழுந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது, துளிர்த்து எழுந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது. அது அவ்வளவு அழகாக அவருடைய கவிதை நடையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அன்பிற்காக தசையறுத்து தருவேன் இந்தா ஏந்திக்கொள், நான் சிபி நீ பறவை, ஆனால் என் சிறகின் ஒற்றை இறகு, என் சிறகின் ஒற்றை இறகு உன் விரல் நீண்டால் நான் பறவையாகியே தீருவேன் அப்படின்னு நான் ஒரு பெண் அந்த நிலையிலிருந்து சரியாக துலாக்கோலை தூக்கி இருக்கிறார் இந்த கவிதையின் மூலமாக. இந்த கவிதை உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. உனக்காக அன்பு செய்கிறேன், நான் எதுவாயினும் தருவேன், ஆனால் என்னிடம் இருந்து ஏதாவது ஒன்றை நீ விரும்பத்தகாத வகையில் எதிர்பார்த்தால் நான் நிச்சயமாக பறவையாகி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு துணிச்சல் பாருங்கள் கவிதைக்கு. கவிதைக்காரிகள் என்றாலே மிக துணிச்சல்காரிகள் தான் அப்படின்றதுக்கு இந்த கவிதை ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி கவனிக்கும் தாய்க்குருவி போல தான் ரசிக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவையும் சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு புரிஞ்சது எப்படி இவங்களுக்கு இப்படியான ஒரு கவிதை ஊற்று பிரவாகம் எடுத்திருக்கிறது அப்படின்றா. எல்லாத்தையும் தாயுள்ளத்தோடு பார்க்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லாருமே பார்க்கிறோம். ஆழ்ந்து பார்ப்பவன் தன் மனதிற்குள் செலுத்துகின்றவர்கள் தான் கவிதையாளர்களாக மாறுகிறார்கள். அதன்படியே தாய் குருவியை போல அனைத்தையும் கவனிக்கிறார். அதனால் தான் இப்படியான கவிதைகள் அவர்களால் எழுத முடிந்திருக்கிறது. அவர் தன்னுடைய கவிதைகளில் ஒரு வரியில் குறிப்பிட்டிருப்பார் ராட்சசி அப்படின்ற சொல்லாடல். உண்மையிலேயே அவர் இந்த கவிதை நூலுக்கான ராட்சசியாகத்தான் எனக்கு தெரிந்திருக்கிறார். ஏன்னா ஒரு கவிதை ஒரு முறை வாசிச்சுட்டு என்னால் கடந்து போகவே முடியலை. மீண்டும் ஒரு முறை அந்த கவிதை புரியாமல் இல்லை, மீண்டும் ஒரு முறை அந்த கவிதையை வாசிக்க அந்த கவிதை நூல் நம்மளை தூண்டுகிறது. இந்த வகையில் இந்த சிற்றலை மீதமர் தும்பி அப்படின்ற நூலில் நிறைய வார்த்தைகள் அவர் அடிக்கடி பிரயோகப்படுத்தி இருந்தார். அந்த வகையில் அவருடைய கவிதைகளுக்குள்ள அதிகமாக அகப்பட்டு கொண்ட வார்த்தைகளாக இசை, இலையுதிர், நிழல், இறகு, மீசை என்பது போன்றதெல்லாம் நான் பார்க்கிறேன். மீசை காதலர் அவர். எனக்கு இந்த 2 நூல்களை படிக்கும் போதுமே அதிகப்படியான கவிதைகள் இசையை பற்றியும் மீசையை பற்றியும் இறகு பற்றியும் சிறகு பற்றியும் இருப்பதாக உணர்ந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதெல்லாம் கவனிக்க தவறிடுறோம். நம்ம கடந்து போகிற இறகுகளையும் சிறகுகளையும் மதியாமல் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு உள்ளுணர்த்தலாக இந்த கவிதை நூல் இருந்தது. அதே மாதிரி இந்த கத்திரிப்பூ நிறத்தில் பூக்கும் உயிர், இதுதான் இந்த நூல். இந்த நூலோட அட்டைப்படமே அனைவரையும் கவரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய நிறம் அப்படி, இந்த நூலும் அப்படி தான். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இதோடைய கவிதைகள் கொஞ்சம் இந்த தும்பி நூலை விட கொஞ்சம் பெரிய கவிதைகளாக இருக்கும். ஆனால் எல்லா கவிதைகளும் ரொம்ப எளிமையான கவிதைகள் தான். வாசிக்க கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருக்க கவிதைகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காது மடல்கள் எத்தனை காது மடல்களை நான் மடக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனை கவிதைகளும் அற்புதமான கவிதைகள். இந்த நூலை வாசிக்கும் போது எனக்கு நிறைய விடயங்கள் தோணுச்சு. நம்ம பார்க்கும்போது ரோட்டில் கண் பார்வையற்றவர்கள் பாடல்களை பாடிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம எளிமையாக கடந்து போயிடுவோம். இது மாதிரி நிறைய விடயங்களை நம்ம எளிமையாக கடந்து போயிடுறோம். அந்த எளிமையாக கடந்து போகிற ஒவ்வொரு விடயங்களும் இதில் கவிதையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. நம்ம இதை பார்க்கும்போது இதை நாமளும் தானே பார்த்துருக்கோம், ஆனால் நமக்கு ஏன் கவிதை வரலை, நமக்கு ஏன் அதை கவிதைத்துவமாக ரசிக்க தெரியல அப்படின்ற கேள்விகளை இந்த நூல் நிச்சயமாக உங்களுக்குள்ளே உருவாக்கும். அது மாதிரியான ஒரு நூல். இந்த நூலில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கவிதைகள் இருக்குது. ஒரு கவிதைகள் உங்களுக்காக. ஒரு புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் நம்மை போதை கொள்ள செய்வதில்லை. ஒரு புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் நம்மை போதை கொள்ள செய்வதில்லை.
அத்தனை பெரிய புத்தகத்தின் 1-2 மிஞ்சினால் இன்னும் சில பக்கங்கள் நம்மை கிறங்க செய்யலாம், சிலிர்க்க செய்யலாம், ரசிக்க செய்யலாம். முழுமை பக்கங்களையும் புரட்டிய பின்பும் கைக்கு வேறு புத்தகங்களையோ கிடைக்க பெற்ற போதிலும் ஒவ்வொரு முறையும் கீழே வைத்த புத்தகத்தின் பெயர் செவியெட்டும் போதெல்லாம் அந்த சில பக்கங்களே ஒட்டுமொத்த புத்தகத்தின் அடையாளம் ஆகி நிற்கும். இது ஒரு புத்தக வாசிப்பு. இந்த கவிதை நூலும் இப்படியானது தான். இந்த புத்தகத்தை நம்ம கடந்து போகவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக இந்த கவிதையில் இருக்கக்கூடிய வரிகளை நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல சுட்டி காட்டுற அளவுக்கான பாடல்கள், கவிதைகள் நிறைந்த நூல் தான் இந்த நூல். இந்த நூல் நிறைய விடயங்களை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் இப்போ தாத்தாவை பற்றின ஒரு கவிதை இருக்கும். உள்ளபடியே என்னுடைய தாத்தா மறைந்து விட்டார், ஆனால் அவர் அப்படியே என்னுடைய கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது இவருடைய கவிதை. அப்பாவை பற்றி, கணவரை பற்றி, மீசையை பற்றி அதிகப்படியான கவிதைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. உள்ளபடியே மறுவாசிப்பிற்கும் தகுதியான நூல் இந்த நூல். ஆதலால் இந்த சிற்றலை மீதமர் தும்பி அப்படின்ற நூலையும், கத்தரிப்பூ நிறத்தில் பூக்கும் உயிர் அப்படின்ற இந்த நூலையும், இந்த கத்திரிப்பூ நிறத்தில் பூக்கும் உயிர் அப்படின்ற இதே தலைப்பில் உள்ள கவிதை இருக்குது. அந்த கவிதையும் நிச்சயமாக வாசித்து பாருங்கள். ஏன் நான் அந்த கவிதையை சொல்லலை அப்படின்னா, இந்த கவிதை புக்கினுடைய உயிர்ப்பு அந்த கவிதைக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசித்து இந்த தலைப்பிலான கவிதையை நீங்கள் வாசிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதே நூலுக்குள்ளே சாதியம், பெண்மைன்னு சொல்லிட்டு பல வகையான கூறுகளை உள்ளடக்கிய நூலாக இந்த நூல் இருக்குது. அனைவரும் வாசிக்க தகுந்த நூல். இந்த நூல் அறிமுகத்திற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய பூபாலன் ஐயா அவர்களுக்கும், இந்த சிறந்ததொரு நூலை படைத்த ரேவதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைவரும் இந்த நூலை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.